மேஷ ராசியை பொறுத்தவரையில் ஏறுமுகமாக இருக்கக்கூடிய காலம். உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியானவரும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா பணவரவை பொறுத்தவரை நல்ல ஒரு தொழிலில் மூலியமாக, தொழில் அபிவிருத்தியின் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இப்போது 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இன்னும் ஒரே ஒரு மாதம்தான். அதுக்கப்புறம் மாசி மாதத்தில் ஒரு சனி பகவானும் மாற போகிறார். அதாவது மீனராசிக்கு வந்துடுறார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம். அதனால் பார்த்தாலேயானால் 7.5 சனி ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டத்தில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய தை மாதத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 4 கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் அதீதமாக வலுப்பெற்று போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மேஷராசிக்காரர்கள் அதுவும் மருத்துவம் சார்ந்த தொழில், அதை தவிர ரத்தம் சேமிப்பு வங்கி அந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, மண் சம்பந்தமான கான்கிரீட் சம்பந்தமாக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர பார்த்தாலேயானால் உடற்பயிற்சி, அதை தவிர ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாதம் நிச்சயமாக திகழ்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் இந்த செவ்வாயினுடைய ராசிக்காரர்களான மேஷராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக தட்டிப்போன திருமணங்கள் எல்லாம் கை கூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றம், மாற்றம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாவசு வருஷம் தை மாதம் அமையும்.